யூசுவலா கிரேடன் அப்படின்னாவே ஒரு லார்ஜ் சைஸ் டாக் இல்லைங்களா? அதாவது வந்து நிறைய பேர் வந்து கிரேடன் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா இதுக்கு வந்து நிறைய ஸ்பேசியஸான இடம் வேணும். ரெண்டாவது இது கொஞ்சம் லார்ஜ் சைஸா இருக்கறனால கொஞ்சம் பயமும் இருக்கும். நீங்க எதனால வந்து இதை தேர்ந்தெடுத்திருக்கீங்க? ஏன் உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட்? ஆக்சுவலி நாங்க ஸ்கூல் படிக்கிறதுலயே டாக்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஓகே. அப்போ கெனல் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. அப்ப எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் டாக்ஸுமே நாங்க வந்துட்டு ப்ரீட் பண்ணி வச்சிட்டு இருந்தோம். ஓகே. ஆனா ஸ்பெசிபிக்கா வந்து ஒரு கிரேட் டேனாவே ஒரு கிரேஸ் ஆனிச்சு. ஓகேங்க. ஏன்னா அது கொண்டு வரும்போதே ஒரு கெத்தா இருந்தது. ஓகே. எனக்கு வந்து நான் ஒரு பொண்ணா வந்து இந்த ரீசன்ட் டேஸ்ல இங்க நான் ஷோஸ் வந்துட்டு ஒரு 3 to 4 ஷோஸ் கூட்டிருக்கேன். ஓகே. அப்போ இவனை கூட்டிட்டு போகும்போது எல்லாருமே எங்களை பாப்பாங்க. ஒரு ப்ரைடா இருக்கும் உங்களுக்கு இல்லையா? ஒரு ஃபீல். ஆனா பார்க்க ரொம்ப குழந்தை மாதிரி. ஓகே. கையை வாங்கினவே பயந்துக்குவாங்க. குழந்தை மாதிரி இருக்காதுன்னா ரொம்ப நம்ம மேல அஃபெக்ஷனேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ யாராவது நம்ம மேல கை வாங்கினா இவன் அப்படியே எகிரி பிடிக்க வந்துருவான். ரொம்ப பாசமா ப்ரொடெக்ட் பண்றான் உங்கள. இதே பாய் ஃப்ரெண்ட் வச்சு ப்ரொடெக்ட் பண்றதோட நாயை பார்த்து நான் ப்ரொடெக்ட் பண்ணா எவ்வளவு கெத்தா இருக்கு. இல்ல, வித்தியாசமான ஒரு பாயிண்ட் சொல்லிருக்கீங்க. யூசுவலா வந்து ஒரு கேர்ளுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் அப்படின்னா பாய் ஃப்ரெண்ட் அப்படிம்பாங்க. நீங்க வந்து அதை விட இது பெட்டர் அப்படிங்கிறீங்க. செலவு பண்ணி எல்லாம் வச்சிருக்கிறதுக்கு என்னோட நாய்க்கு நான் செலவு பண்ணலாங்கிறீங்க. கிரேட்ன்ற. ஓகே.